சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாமா? இன்னைக்கு நண்டு கிரேவி வைக்க போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வறுத்து அரைக்கிற போதை காட்டிடுறோம். வரமிளகா, மிளகு, ஜீரகம், வரமல்லி, இந்த 4 பொருளையும் வறுத்து நம்ம கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இதெல்லாம் தாளிப்புக்கு பொடியாக நறுக்கிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, இது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இதுதான் தேவையான பொருட்கள். இது நண்டு கிரேவிக்கு பாதி எடுத்துக்க போகிறோம். நல்லா சுத்தமாக கழுவி உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நல்லா அந்த பேட் ஸ்மெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு எப்போ நண்டு கழுவுனாலுமே கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இப்போ 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம்னா க்ளீனாக வந்துடும். எந்த நான்வெஜ் வாங்கினாலும் கல் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. அதான் அப்போ தான் அந்த பேட் ஸ்மெல் போகும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கவுச்சி ஸ்மெல் பிடிக்காது. வாங்க இப்போ நண்டு கிரேவிக்கு என்னென்ன வறுக்கணும்னு சொன்னால அந்த பொருள்லாம் நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வெறும் எண்ணெய் சட்டியில் வரமல்லி, மிளகு, அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா அந்த வரமல்லி ஸ்மெல்லு, மிளகு ஸ்மெல்லு, எல்லா ஸ்மெல்லும் நம்ம நல்லா வாசமாக வரும். அது வரைக்கும் நல்லா வருங்க. தனியாக தெரியும் அந்த ஸ்மெல்லு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு, நல்ல ஸ்மெல் வருது. அந்த வரமல்லியோட ஸ்மெல்லு நல்லா வாசமாக வருது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அதே எண்ணெய் சட்டியில் அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்குங்க. இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நண்டை தூக்கி இதில் போட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், நண்டே தண்ணி விடும். இதுலேருந்தே தண்ணி நிறையா வரும். இப்போ நம்ம வறுத்து
மிக்சியில் போட்டு வச்சதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மசாலா வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சிட்டு வந்து நண்டு மசாலாவில் கொட்டியாச்சு. நம்ம மிளகு, வரமல்லி, மிளகா, ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம வறுத்தோம்ல, அதை மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிட்டு வந்துட்டு அதை நண்டில் கொட்டியாச்சு. கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. தண்ணி கொஞ்சம் விடும். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். வாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் தண்ணி விட்டு நல்லா கிரேவியாட்டம் சுக்காவா இதை சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். இல்லை இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் சுண்டை வச்சு வெறும் நண்டு மட்டும் இருக்கிற மாதிரி சாப்பிட்லாம். எங்களுக்கு இப்படி தான் வேணும். உங்களுக்கு வேணும்னா அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மசாலாலலாம் நண்டு மேலே சாந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு சாந்து வேணும், சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Like, share, and subscribe.